இது பழைய தோனிதானா? சிஎஸ்கே கொடுத்த பில்டப் மெய் சிலிர்த்து போன ரசிகர்கள். 2024 ஐபிஎல் தொடரில் பங்கேற்க சென்னை வந்து இறங்கினார் தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் அவர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர் சென்னைக்கு வந்ததே பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒருபடி மேலே போய் பில்டப் கொடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தின் காட்சி ஒன்றை மறு உருவாக்கம் செய்து தோனிக்கு பில்டப் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ரசிகர்களை ஈர்த்துள்ளது. அதிக அளவில் தோனி ரசிகர்கள் அந்த வீடியோவை லைக் செய்து வருகின்றனர். லியோ என்பதே சென்னை சூப்பர் கிங்ஸின் அடையாளமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் சொல்தான். லியோ என்றால் சிங்கம் என்று அர்த்தம் இருப்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சின்னமாக சிங்கத்தை குறிப்பிடும் வகையில் லியோ என்கின்ற வார்த்தையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது சமூக ஊடக பக்கங்களில் பயன்படுத்தி வருகின்றது. குறிப்பாக தோனிக்கு லியோ என்கின்ற அடைமொழியும் கொடுத்து அவ்வப்போது பதிவுகளை வெளியிடும். தற்பொழுது லியோ என்கின்ற பெயரில் திரைப்படம் வெளியான நிலையில் அந்த படத்தில் யார் லியோ என்கின்ற உண்மை வெளியாகும் காட்சியை மறு உருவாக்கம் செய்திருக்கின்றது சிஎஸ்கே அணி. அந்த வீடியோவில் ஒருவர் தோனி புகைப்படத்தை மொபைலில் படம் பிடித்து எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். பின்னர் சிங்கம் போன்ற உடை அணிந்து இருக்கும் நபர் பழைய புகைப்படம் ஒன்றை எடுத்து அதன் அழுக்கான கண்ணாடியை உடைத்து பார்க்கும் போது அதில் பழைய தோனி புகைப்படம் உள்ளது. தற்பொழுது தோனி முடி வளர்த்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த பழைய புகைப்படத்தில் முடியை வரைந்து இப்பொழுது வந்திருப்பவர் அதே பழைய தோனிதானா என பார்க்கும் வகையில் அந்த வீடியோ உள்ளது. தோனி ரசிகர்கள் இந்த காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருப்பதால் சமூக ஊடகங்களில் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர். சிஎஸ்கேவின் ஆட்டம் ஐபிஎல் தொடருக்கு இன்னும் 3 வாரங்கள் இருக்கும் நிலையிலேயே துவங்கிவிட்டது. ஆடுகளம் குறித்து புலம்பத் தொடங்கிய இங்கிலாந்து. பிசிசிஐ மீது குற்றச்சாட்டு. இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையேயான 5வது டெஸ்ட் போட்டி நாளை வியாழக்கிழமை தொடங்குகின்றது. இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக இரு அணி வீரர்களும் தற்பொழுது தர்மசாலாவில் பயிற்சி செய்து வருகின்றனர். 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்த தொடரை இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன் இந்தியா எந்த ஆடுகளத்தை கொடுத்தாலும் நாங்கள் எந்த ஒரு புகாரையும் சொல்லாமல் விளையாடுவோம் என்று இங்கிலாந்து அணி கூறியிருந்தது. ஆனால் தற்பொழுது மெல்ல மெல்ல குற்றச்சாட்டுக்களை இங்கிலாந்து அணி வீரர்கள் கூறி வருகின்றன. தர்மசாலாவில் நடைபெறும் 5வது டெஸ்ட் போட்டி அஸ்வினுக்கும் இங்கிலாந்து வீரர் ஜானி பாரிஸ்டேவுக்கும் 100வது டெஸ்ட் போட்டியாகும். இதனால் இவ்விரு அணி வீரர்கள் மீதும் கவனம் திரும்பி இருக்கின்றது. இந்த நிலையில் ஆடுகளம் குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய பாரிஸ்டோ ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஆடுகளத்தை 5வது டெஸ்டிற்கு பிசிசிஐ வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து பேசிய அவர் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறேன். நிச்சயம் எனக்கு இது பெரிய விஷயம். ஆடுகளத்தை பொறுத்தவரை கடைசியாக இங்கு நடைபெற்ற ரஞ்சி கோப்பைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆடுகளம்தான் தற்பொழுது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆடுகளம் எப்படி செயல்படுகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எனினும் மைதான ஊழியர்கள் இங்கு சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு தட்பவெட்ப நிலை மிகவும் குறைவாக இருக்கும். இங்கு ஆடுகளத்தை பராமரிப்பது என்பது கடுமையான பணி. ஆனால் ஊழியர்கள் சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள். கடந்த முறை எல்லைக்கோட்டிற்கு அருகே இருந்த இடங்கள் மோசமாக இருந்தது. அதனை தற்பொழுது சிறப்பாக மாற்றியிருக்கிறார்கள். இயற்கை எழில் கொஞ்சம் மிகவும் அழகான மைதானங்களில் இதுவும் ஒன்றாகும் என்று ஜானி பாரிஸ்டோ கூறியிருக்கிறார். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஆடுகளம் என்றால் பந்து பேட்டிங்கிற்கு வராது, மேலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஆடுகளங்களில் ரன் குவிப்பது என்பது மிகவும் கடினமாகும். ஆடுகளம் குறித்து குறை சொல்ல மாட்டோம் என்று கூறிய இங்கிலாந்து வீரர்கள் தற்பொழுது தர்மசாலா ஆடுகளம் குறித்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள்.